Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் எது அப்படினு பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம்ல தாங்க நடக்குது. இந்த கிரவுண்ட வந்து நம்மளால பிரெடிக்டே பண்ண முடியாதுங்க. அதாவது இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப டைமென்ஷன்ஸ்ல சின்னதா இருக்குறனால நம்ம வந்து இந்த கிரவுண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்க்கு தான் சாதகமா இருக்கு அப்படினு நம்ம நினைப்போம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா bowlers வந்து டாமினேட் பண்ணிட்டு போய்டுவாங்க. ஒரு 160 குள்ள டீமே சுருட்டிட்டு போய்டுவாங்க. அதனால நம்ம இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிச்சை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ நான் என்னோட பர்சனல் சஜஷன் அப்படின்னு நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு டீம் ஃபுல்லாக பேட்டிங் ஓரியன்டாக போடுங்க, இன்னொரு டீம் வந்து போலிங் ஓரியன்டாக போடுங்க. அப்போ தான் வந்து இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கெட் பண்ண முடியுங்க. இந்த கிரவுண்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை பெஞ்சாக்கா தண்ணியே நிற்காதுங்க. அந்தமாரி ஒரு பர்ஃபெக்டாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக இந்த கிரவுண்டில் நடந்த 5 T20 மேட்ச் எடுத்து அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 54 விக்கெட் விழுந்திருக்கு. அதில் ஃபேஸ் பவுலர்ஸ் தாங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க. 41 விக்கெட், கிட்டத்தட்ட 80%, 85% வந்து ஃபேஸ் பவுலர்ஸ் தாங்க விக்கெட் எடுத்திருக்காங்க. 13 விக்கெட் தாங்க ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜாக ப்ரெடிக்ட் பண்ணுற ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இன்கேஸ் டெல்லி வந்து பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு 180 to 195 வரைக்கும் அடிப்பாங்க நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. இஃப் இன்கேஸ் வந்து ஆர்சிபி வந்து பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு 200 to 210 வரைக்கும் அடிப்பாங்க நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. எந்த டீம் வந்து லாஸ்ட் 18, 19, 20 இந்த 3 ஓவர் எந்த டீம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அந்த டீம் தாங்க இந்த மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த டீமில் எந்தெந்த பவர் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல்ங்க. கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கன்சிஸ்டன்ட்டுங்க. அதாவது ஒரு 45 பால் வரைக்கும் ஆடிடுவாருங்க, ஒரு 75 ரன்ஸ் வரைக்கும் ஆடிடுவாருங்க. இது தாங்க அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதாவது ஒன் சைடு வந்து அவரோட கேம் வந்து ஸ்டேபிளாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் இருக்க பிளேயர்ஸ் வந்து அடிச்சு ஆட பார்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி கேஎல் ராகுல்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து ஒரு 60 to 70 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டுங்க. ஃபில் சால்ட் ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஃபில் சால்ட் வந்து இன்கேஸ் ஆர்சிபி வந்து பேட்டிங் ஃபஸ்ட் ஆடுறாங்க அப்படின்னாக்கா ஃபில் சால்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபில் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து அந்த ப்ரெஷர் இல்லாத சமயத்தில் நல்லா அடித்து ஆடக்கூடிய ஒரு பிளேயருங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இன்கேஸ் சேசிங் போகிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஜிதேஷ் சர்மா சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிசியில் ஒரு பிக்கஸ்ட் த்ரெட் இருக்குங்க, அதாவது மிச்சல் ஸ்டார்க். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போட்டு ஈஸியாக அந்த பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கனால நம்ம சூஸ் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா நம்ம சூஸ் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா அபிஷேக் பொரேல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்டே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட நல்ல ஒரு ஃபார்ம் காமிச்சாருங்க. அதுவும் இல்லாமல் கன்சிஸ்டண்டாக 2 மேட்ச் ஆடி இருக்காரு. இந்த மேட்சும் ஆடுவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 down வராரு, அதனால் அதிக வாய்ப்பு இருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிதேஷ் சர்மா கிட்டேருந்து ஒரு 35 to 40 ரன்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அதுவும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால ஒரு 2 கேட்ச் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து அபிஷேக் பொரேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட கேப்டன் ரஜத் பட்டிதாருங்க. ரஜத் பட்டிதார் வந்து மஸ்ட் பிக்காக வச்சுக்கோங்க உங்கள் டீமில். ஏன்னா அந்த டீமோட ஸ்பின்னை வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்க ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் தாங்க. குல்தீப் யாதவ் வந்து ஆடணும் அப்படின்னாக்கா ரஜத் பட்டிதார் தாங்க யூஸ் ஆவார். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலிங்க. அதாவது சேசிங், ஆர்சிபி வந்து சேசிங் எடுக்கிறாரு அப்படின்னாக்கா சேஸ் மாஸ்டர் விராட் கோலி நீங்கள் கன்ஃபார்ம் பிக் பண்ணிக்கோங்க. மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போவாருங்க. அதுவும் இல்லாமல் ரஜத் பட்டிதார் கிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் நம்ம அவர் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. விராட் கோலி வந்து சேசிங் போகிறாங்க அப்படின்னாக்கா விராட் கோலி கிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுங்க. டெல்லி கேபிட்டல்ஸோட அந்த ஃபினிஷிங் ரோலை பண்ணுற ஒரு பிளேயராக வந்து நம்ம ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை பார்க்குறோங்க. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அவர் வந்து லாங் ஆஃபில் தான் நிற்கிறாரு. ஸோ 2-3 கேட்ச் எடுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வந்துடுவார். அதனால் நம்ம ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை பிக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா. இன்கேஸ் டிசி வந்து சேசிங் போகிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்ணை மூடிட்டு பிக் பண்ணிவிடுங்க அசுதோஷ் சர்மாவை. ஏன்னா அவர் தாங்க நின்று கடைசி வரைக்கும் அந்த மேட்ச்சை முடிச்சு குடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்க பிளேயரு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இவரை பிக் பண்ணிடுங்க,
இன்கேஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியாங்க. குருணால் பாண்டியா வந்து லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க மும்பைக்கு அகேன்ஸ்ட் என்ன ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொல்லிட்டு இன்னும் பேட்டிங்லேருந்து அவர்கிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரலங்க. இந்த மேட்ச் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 overs வரைக்கும் போட்டுருவார், 1 wicket வரைக்கும் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குனால நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டோனுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் ரெண்டுமே மாற்றி போடுறாரு. அதுவும் இல்லாமல் ரைட் ஹேண்டருக்கு கொஞ்சம் சிம்ம சொப்பனமாக இருக்கார். மிடில் ஆர்டரில் இவரை வச்சு ஒரு 2 over தள்ள பார்ப்பார். இன்கேஸ் எல்லா போலரும் அடி வாங்குறாங்க அப்படின்னாக்கா இவரை வச்சு ஓவர்ஸை தள்ள பார்ப்பாருங்க. லியாம் லிவிங்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் ரோல்லையும் வரனால பேட்டிங் வந்து ஒரு 20 to 25 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். போலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 wicket வரைக்கும் எடுப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்குங்க. அதாவது ஆர்சிபியை வந்து ஒரு 160க்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னாக்கா அது இவர் பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தாங்க முடியும். இன்கேஸ் இவர் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாக்கா ஆர்சிபி வந்து ஒரு பெரிய ஸ்கோரை வந்து போர்டில் போட்டுருவாங்க. அது வந்து டிசிக்கு ஒரு பெரிய தலைவலியாக போயிடுங்க. அதனால் மிச்சல் ஸ்டார்க் வந்து இன்றைக்கி 2 ஒரு 3 wicket வரைக்கும் எடுப்பார்னு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நம்ம டிசி அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஷ் ஹேசல்வுட்டுங்க. அதாவது பர்ஃபெக்ட் டெஸ்ட் லென்த்து போடக்கூடிய ஒரு போலருங்க. ஹார்ட் லென்த் போட்டாங்கன்னா அதே லென்த்லேயே போட்டே இருப்பார். அதாவது பேட்ஸ்மேனுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுவார், நான் இந்த லென்த் தான் போடுவேன், உன்னால் முடிஞ்சால் நீ அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு போலருங்க. அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 wicket எடுப்பார்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்ம போகிற காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து 6, டிசி வந்து 5ங்க. 3 wicket கீப்பர்ஸு, 4 பேட்டர்ஸு, 2 ஆல்ரவுண்டர், 2 போலருங்க. இந்தமாரி காம்பினேஷன் தாங்க நம்ம போகிறோம். இது வந்து ஸ்மால் லீக் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, மெகா லீக் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் நம்ம யார் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கேஎல் ராகுங்க. அந்த மேட்சை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி பண்ணி கொண்டு போகிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்க ஒரே பிளேயர்னால் கேஎல் ராகுல் தான். 1 down வராரு. அதுவும் இல்லாமல் நல்ல அந்த இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாரு. ஆர்சிபியோட சொந்த ஊர், அதுவும் இல்லாமல் அந்த கிரவுண்டில் எக்கச்சக்கமாக ஆடிருப்பார். அதில் நம்ம அவரை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். கேப்டனாக வைஸ் கேப்டனாக நம்ம யாரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரஜத் பட்டிதாருங்க. ரஜத் பட்டிதார் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஃபார்மில் இருக்கார். அதனால் நம்ம ரஜத் பட்டிதார் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம்.